கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். We are representative of the kingdom of God. வசனம் 2 கொரிந்தியர் 5:20. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். பாருங்க, முதலாவது நாம் ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் சுதந்திரவாளிகள் என்று அறிய வேண்டும். பாருங்க, தேவன் நம்மை சுதந்திரவாளியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார்ப்பாங்க. நம்ம நல்வாழ்வுக்கு, நம்ம தேவைகளுக்கு எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரோ, அதை எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ, நம்மளுடைய கடமைகள் என்ன, இந்த பூமியில் என்ன தேவன் நம்மளுடைய திட்டம் வைத்திருக்கிறாரோ, நம்ம வாழ்நாட்களில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில் நமக்கு வைத்திருக்கிறார். என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய ஊழியத்துக்கோ, என்னுடைய தேவைக்கோ, என்னுடைய அழைப்புக்கு என்னெல்லாம் எனக்கு தேவையோ அதையெல்லாம் தேவன் இந்த பூமியிலே நீ சுதந்திரித்து கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். அப்போ எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறோ நான் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பூமியில் நான் எடுத்துக்கொள்வேன். இந்த உலகத்தில் அது இருக்குது, எனக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக நான் அதெல்லாம் விசுவாசித்து எடுத்துக்கொள்வேன். ஏன்னா 1 கொரிந்தியர் 3:21 சொல்லுதுப்பாங்க, எல்லாம் உங்களுடையதே தான். இப்போ இந்த பூமியில் நமக்கு எல்லாம் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அப்போ நான் முதலாவது சுதந்திரவாளி என்ற ஒரு நிலையில் நம்ம பார்க்கணும் பாருங்க. ஏன்னா அநேகர் நம்மளில் ரட்சிப்படைகிறோம், நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பாவ மன்னிப்பு பெறுகிறோம், கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகிறோம். அதோடு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம நிப்பாட்டிக்க கூடாது. எதுக்கு நமக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ஏன் தொங்குனார், எனக்காக ஏன் இதெல்லாம் செய்தார் அப்படின்னா அதை நம்ம உணர வேண்டும். எதுக்குன்னா நாம் அவரை போல் வாழ்வதற்கு தான் தேவன் இவ்வளவு நம்மளுக்கு செய்தார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம வர்றதே இல்லை. இதை நம்ம உணர்ந்தாதான் பாருங்கள், நாம் ஒரு சுதந்திரவாளி இந்த பூமியில். நமக்கு இந்த இடத்துல ஒரு வேலை தேவன் வைத்திருக்கிறார் இந்த பூமியில். அநேகர் பாருங்களேன், கிறிஸ்துவத்தில் நான் செத்தா நான் மோட்சத்துக்கு போயிடணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என் பங்கு இந்த பூமியில் அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது சுவிசேஷம், அது மட்டும் கிடையாது. அது ஒரு பங்காக இருந்தாலும் சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க தான் பாருங்க இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ஜெபத்தில் கூட நம்ம பார்க்க முடியும், பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதோ அது பூமியிலும் செயல்படுவதாக. அவருடைய விருப்பமே அதுதான் பாருங்க. அப்போ அந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுவது யாரால? உங்களாலையும் என்னாலையும் தான். அப்போ நீங்களும் நானும் தேவனோட ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். இந்த பிரதிநிதி என்றால் என்ன? பிரதிநிதி பாருங்க, ஒரு நல்ல நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஒரு கஷ்டப்படுற ஒரு நாட்டுக்கு அவன் போகிறான். ஆனால் அந்த நாட்டுக்கு போயும் கூட பாருங்க, அவன் அந்த கஷ்டப்படுறது அந்த நாட்டுக்கு போகிறதுனால அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனோ அந்த நாட்டின்படி தான் அவன் அந்த இடத்துல வாழ்வான் பாருங்க. அவன் இந்த கஷ்டப்படுற நாட்டுக்கு வந்ததுனால அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுடைய நாடு அவனுக்கு எல்லா தேவைகளும் அவனுக்கு சந்திக்கிறதுக்கு வழி வகுக்குது, அவன் தேவைகள் சந்திக்குது, அவனுடைய சம்பளமே அந்த நாட்டில் இருந்தால் வருது பாருங்க. அது மாதிரி தான் நம்மளும் கூட இந்த பூமியில் நம்ம இருந்தாலும் நம்மலாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அப்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷனை போல நம்ம இல்லை. நம்ம வித்தியாசமான மனுஷர்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவனின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்ம சந்திக்கப்படுகிறது. இந்த உலகத்தார் அவங்க எப்படிலாம் அவங்க சிந்திப்பாங்களோ அது போல் நம்ம பேசுகிறவர் கிடையாது, நம்ம சிந்திக்கிறது கிடையாது. நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பேச்சுகள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்களாக நம்ம இருப்போம் பாருங்க. அதனால தான் வேதத்தில் சொல்லுதல நம்ம சிந்தையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த உலகத்தான் சிந்திக்கிற மாதிரி நீ சிந்திக்காத. உலகத்தில் எல்லா பாடுகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, வியாதி இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ அதே சிந்தித்து கொண்டு உன் இருதயத்தை நிரப்பாத. அதை காட்டிலும் நீ தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிற, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறதுனால நீ தேவனுக்குரியது, பரலோகத்துக்குரியதை நீ சிந்தித்து கொண்டிரு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதுவும் இருதயத்தில் நிரப்பு. நீ அதை நிரப்பதுனால அந்த ராஜ்யத்துக்குரியவைகளா நீ இருப்ப. உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகள் மாதிரி நீ இல்லை. நீ விசேஷமாக இருக்கிற, உன்னுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது, உன் எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது, உன்னுடைய பேச்சு வேறு மாதிரி இருக்குது, உன் நடத்தை வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை இயக்குகிறவர்களாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் உண்மை என்னென்னா இந்த பூமிக்கு உரியவர்கள் தான் நிறைய இயக்கி கொண்டு இருக்கிறாங்க இல்லை.
ஏன்னா காரணம் நம்மளுக்கு இந்த சத்தியத்தெல்லாம் நம்மளுக்கு தெரியாதனால நம்ம அந்த ஆளுகைக்குள்ளாக ஆளுகை செய்கிறவர்களாய் நம்ம எண்ணங்கள் போகாதபடினால் பாருங்க இந்த காரியமெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ தேவன் இந்த காலவேளை நம்மளோடு இடைப்படுகிறார். நாம் உலக ஜனங்கள் போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அப்போ அவர் நமக்கு என்ன திட்டம் இந்த பூமியில் வைத்திருக்காரோ அதை நிறைவேற்றதுக்கு அவருடைய வல்லமையும் அவருடைய ஜீவனும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய நிலையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவை நமக்குள்ளாக தேவன் இணைத்திருக்கிறார். இந்த பூமியில் தெய்வீக திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கோம். இப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை பூமியில் கொண்டு போய் நம்ம சேர்ப்பது, அதை செயல்படுத்துவதும், அதை வேலை செய்ய வைப்பதும் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது வெறும் ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இதை சொல்லலை. நீங்கள் என்னத்தை பகுதியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஆசிரியர்களாக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க வேண்டும். தேவனுடைய மகிமை உங்கள் மேலே வெளிப்பட வேண்டும். ஒரு நல்ல பாதிப்புகள் உண்டு பண்ண வேணும். பாருங்க, அதுதான் தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ நம்மளுடைய பங்கு இந்த பூமியில் இருக்குது. நம்ம எந்த இடத்துல நம்ம வேலை செய்தாலும் சரி, பாருங்க, நம்ம தேவன் ஒரு திட்டத்தோடு நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறார். நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நம்மளை தேவன் அற்புதமாக நம்மளை வழி நடத்துவார். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீ இடைப்பட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் என்று பார்த்தோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த இடத்துல நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவரே தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலமாக அந்த இடத்துல நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கீங்களோ அந்த பரலோக ராஜ்யத்தின் திட்டம் அந்த இடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே. அது இயங்கட்டும் கர்த்தாவே. எங்கள் மூலியமாக எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியான ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் நடக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்பா, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. கண்டிப்பாக நிச்சயமாக மோட்சத்துக்கு வருவோம். ஆனால் இந்த பூமியில் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பங்கு என்ன என்று அறிந்து கொண்டு அதன்படி நடக்க என் தேவன் கிருபை செய்யும்படி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.